வெல்கம் டு பண்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் எந்நேரம் அப்ளை கூட பண்ணியிருப்பீங்க. சரிங்களாங்க. சரி, ஓகே. இப்போ இது 180 கொஷின்ஸ்க்கு மேலேங்கிறது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சாத்தியம்தான். நீங்கள் ரெண்டே விஷயங்களை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு 180 கொஷின்ஸை தாண்டி உங்களுக்கு ஸ்கோர் எடுத்து தரும். ஃபஸ்ட்டு, உங்களோட மெட்டீரியலை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் மாற்றக்கூடாது. சரிங்களா? சில பேர் டெய்லி மாற்றிடுவாங்க, இல்லை மந்த்லி மாற்றுவாங்க, வீக்லி மாற்றுவாங்க. நோ, உங்களோட மெட்டீரியலை வந்து ஸ்டாட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போதும், இன்க்ளூடிங் மென்டல் எபிலிட்டிக்கும். சில பேர் மென்டல் எபிலிட்டி ஆர்எஸ் அகர்வால் நோ, ஸ்கூல் புக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போதும். சரிங்களா? பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும்தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் யூனிட் 9 கொஞ்சம் அங்கே இருக்கும். பட் மற்றபடி மெயின் சோர்ஸ் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே போதும். மற்றபடி நீங்கள் எதாவது அகாடமியில் சேர்ந்து அந்த இது எடுக்கிறீங்கனாலும் அது உங்கள் இஷ்டம். பட் மெட்டீரியலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் வீட்டிலே இருந்து படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா 100% நீங்கள் ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே போதும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட், உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடாதீங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷு, பொது தமிழ் இருந்தாலே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். லாங்குவேஜ் பேப்பர் இருக்கிறப்ப உங்களோட குறி ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி ஆர் ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டியில் 125 கொஸ்டினுக்கு நான் 115 கொஸ்டினுக்கு மேலே கண்டிப்பாக எழுதிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, யூனிட் 8, யூனிட் 9க்குள்ளேயே போகணும். ஏன்னா அப்படி நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ், பொது தமிழ், மென்டல் எபிலிட்டியில் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா மற்றதெல்லாம் படித்து வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 115 அடிச்சுட்டு ஒரு ஆவரேஜாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணாலே ஒரு 45 கொஸ்டின்ஸ் அடித்தாலே ஒரு 160+ வந்துடும். அப்படி வந்துருச்சுனாலே நீங்கள் ஈஸியாக மெயின்ஸ்க்கு மூவ் ஆகிட முடியும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து மாறிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அப்புறம் அப்படியே யூனிட் 8, அப்படியே யூனிட் 9 சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே தான் வருவாங்களே தெரிஞ்சு பொது தமிழையும் ஜென்ரல் இங்கிலீஷும் மேத்தமேட்டிக்ஸையும் அங்கங்கே டச் பண்ணிகிட்டே போவாங்களே ஒழிஞ்சு அதில் ஒரு கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்த மாட்டாங்க. பட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இதை தான் இருக்கணும். பொது தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூடில் 125க்கு 115 எடுத்துருவேன். அப்படி இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டியில் 115 மேலே எடுத்துருவேன்னா அடுத்தது நீங்கள் மூவ் ஆகுங்க. அது வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடி, ஜென்ரல் சயின்ஸ் பக்கமே போகாதீங்க, வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் வெறுமனே ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி மட்டும் படிச்சுட்டு போய் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ஆவரேஜாக லைட்டாக படித்தாலே போதும் இந்த யூனிட் 8, யூனிட் 9, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ்லாம். சரிங்களா? அதனால் இந்த ரெண்டு விஷயங்களை உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த 180+ கொஷின்ஸ் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. கஷ்டமாக இருக்க கேள்விகள்லாம் நம்ம ஒன்றும் விட்டுட்டு வர போகிறதில்ல. வித் ஹெல்ப் ஆஃப் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் மூலியமாக தான் நம்ம அதை அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேயும் கொஸ்டின் கிடைக்கும். ஸோ 180+ கொஸ்டின்றது வந்து கடினமே கிடையாது. எப்போனா இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஸ்ட்ராட்டஜி பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஆர் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டியில் 125க்கு 115 கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அப்படி இல்லைனா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு அகாடமி ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களும் ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுக்க போகிறாங்க. பிளாங்காக அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே அங்கே போய் மாறிடாதீங்க. சார் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க சார் இந்த மெட்டீரியல்லேருந்து, இந்த அகாடமிலேருந்து நல்லா இருக்குது அப்படின்னா நோ, இப்படிலாம் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஃபிக்ஸ் த மெட்டீரியல், ஃபிக்ஸ் த ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே பாருங்கள். அடுத்தது
உங்களுக்கு தெரியும் பேட்டர்னு. ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து அப்படின்னா ஜென்ரல் தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் வரப்போகுது. மென்டல் எபிலிட்டிலேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9லேருந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா நடந்து முடிஞ்ச குரூப் 4நாலும் சரி, லாங்குவேஜ் பேப்பர் எங்கே இருக்கிறதுனாலும் சரி, இதுதான் நடக்கும். நீங்கள் வரப்போகிற குரூப் 1ல் கண்டிப்பாக ஒரு 40 to 50 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். அதே மாதிரி வரப்போகிற குரூப் 2 1 2Aல உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்ப்ளிட் அப்பில் 95 + 5, 22 + 3, 63 + 12 போட்டிருக்கேன். அது காரணம் என்னென்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரக்கூடிய கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக வரலாம், கன்ஃபியூஷன் ஏற்படுத்தலாம். அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் 3 கொடுக்குறதுல ஒரு இது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாமே அதில் வந்துடும். தெரியாதுங்கிறதுல இது எல்லாமே அடக்கம். கன்ஃபியூஷன் இருக்கலாம், அந்த கொஸ்டினில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், சில காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அப்படி ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். 180 ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி இன் த சென்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தால் வரப்போகுது, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தால் போதும். நீங்கள் 180 டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட முடியும். சரிங்களாங்க? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆப்டிடியூட்டில் 25 out of 25, 25 out of 25 அப்படின்னே போவாங்க. அது வந்து பாசிபிள் தான். பட் இருந்தாலும் ஒரு 3 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். அதை விட்டுருங்க, நமக்கு தேவையில்லை. ஏன்னா நான் கட் ஆஃப் வந்து 200 out of 200 கிடையாது. அதனால் அதில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மார்க் டெஸ்ட்டு வேணாம், ஒரு சும்மா படிச்சுட்டு கடந்த குரூப் 4 கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. ஐயோ நமக்கு இது தெரியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு புக்காக தேட ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்த்து. அகர்வாலில் இருக்கா, இந்த அகாடமி எடுத்திருக்காங்களா, அந்த அகாடமி எடுத்திருக்காங்களா, என்சிஆர்டி புக் இருக்கா, மார்க்கெட்டில் இருக்கிற எந்த புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்ட் தோண பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறப்ப ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாடல்லாம் ஓகே நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு. பட் அந்த கொஸ்டின் எங்கே இருக்குதுன்னு தேடாதீங்க. தேடல் 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 சிலபஸை முடிக்காதபடி ஆக்கிடும் உங்களை. சரிங்களாங்க? மற்றபடி நான் டாபிக்ஸு கொஸ்டின்ஸ் எல்லாமே கீழே இருக்க டேபிள் காலத்தில் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட குரூப் 2 ப்ளஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் கொடுத்தாங்க. அதுலேருந்து எடுத்தப்பட்டது தான் இதெல்லாம். சரிங்களா? அது பாருங்கள், உங்களுக்கு புரிய வேண்டாம். நீங்கள் வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க, அது நோ ப்ராப்ளம். ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஜனவரி 2024 எக்ஸாமுக்கு ஒரு 10 days முன்னாடி வரைக்கும் படிங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எப்போ வேணாலும் மாறலாம். கரண்ட் அஃபேர்ஸில் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லை. அப்படியே கேட்டாலும் அது கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியே இல்லை, ஜிகே மாதிரி இருக்குது. ஒரு 2-3 வருஷம் பின்னாடி போகிறாங்க. அது ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, ஓகே. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ வேணாலும் அவங்க ட்ரெண்டு மாறலாம், எப்போ வேணாலும் அவங்க உள்ளே கொண்டு வரலாம் கரண்ட் அஃபேர்ஸை மேஜர் சப்ஜெக்டாக. இப்போ இது வரைக்கும் அவங்க கண்டுக்கலை, கொண்டு வரலாம். அதனால தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ஏதாவது ஒரு கம்பைலேஷன் படி போங்க. அப்புறம் எதுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் கம்பல்சரின்னு அங்கே போட்டிருக்கீங்கன்னா, தட் இஸ் ஃபார் மெயின்ஸ். குரூப் 2 மெயின்ஸ் உங்கள் டார்கெட்டாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நீங்கள் எழுதணுன்னா தினந்தக் வந்துடாது. நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்ஸாக எழுதுறது வேறு, பாயிண்ட்ஸை ரிமெம்பர் பண்ணி அப்ஜெக்டிவ் டைப் அட்டன் பண்ணுறது வேறு. பட் அது நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக ஆக்கிறப்ப அது ரொம்ப கடினமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்க தேவையில்ல நியூஸ் பேப்பர். ஜஸ்ட் ஒரு வாசித்து விட்டு போங்க, அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எனி கம்பைலேஷன், எந்த அகாடமியோ இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியல் எது கொடுத்தாலும் அந்த கம்பைலேஷனை கோத்ரூ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சண்டே அன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் என்னது, நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே மேக்ஸிமம் டாபிக்ஸை கவர் பண்ணிவிடுவீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ரீசனிங் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அந்த பொது தமிழ்லையோ ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்க பாட்டியே தான் ஒரு பகுதியாக வருது, ரொம்ப நல்லது, மறுபடியும் ரிப்பீட்டேஷன் தான். அந்த ரீசனிங் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் சண்டே அன்னைக்கு. அப்படியே அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் போர்ஷன் அப்படியே கொஞ்சம் பாருங்கள். எது டாப்பிக்கு. இப்போ நீங்கள் பாலிட்டி படிச்சிருப்பீங்க, பாலிட்டி சம்மந்தமாக இருக்குது. குரூப் 2 2A மெயின்ஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா அது இருக்கான்னு மேட்ச் பண்ணுங்கள். இருந்தால் விட்டுருங்க, இல்லைனா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க சண்டேஸில். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா
நம்ம சில கம்பைலேஷன்ஸ் தரோம். இந்த உங்களுக்கு தெரியுமா அறிவியல் சமூக அறிவியல் போத் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 6 to 12th இது கொஞ்சம் கோத்ரூ பண்ண பாருங்கள். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது இது ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் பொதுத்தமிழ் நம்ம இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6545 கொஸ்டின் 2012லேருந்து 2024 எடுத்து 52 டாப்பிக்கும் தனித்தனியாக எடுத்து நம்ம அதில் எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குன்றத போட்டிருக்கோம். 52 டாப்பிக்குள்ளேயும் சப் டாபிக்ஸ் நிறையா இருக்குது. சரி, இப்போ அறநூல்கள்னால் நிறையா இருக்குது இல்லையா, அதையும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ சமய முன்னோடிகள்னால் அதில் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் அவங்கள காமிச்சிருக்கோம். சரியா, கம்பராமாயணம் ப்ளஸ் ராவணகாவியமில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு காமிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இது உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி இந்த பிடிஎஃப்ஸை மட்டும் பார்த்துட்டு போனவங்களே ஒரு 85 to 90 கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. சரியா, அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெப்த்தாக நம்ம போகல, ஏன்னா நமக்கு அவ்வளோ கொஸ்டினே கிடையாது. உங்களுக்கு தெரியும், குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ் பேட்டர்னை மாற்றிட்டாங்க அந்த கொரோனாக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவ்வளோவா அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை. ஏன்னா ஒரு 5 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4ம் ஒன்று. குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷே இல்லைன்னு சொல்லாதீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்துச்சு. ஃபார் டிசபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டக்ட் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ 4+1 5 கொஸ்டின் பேப்பர் தான் நடத்திருக்காங்க. அதனால் அது இன் டெப்த்து நம்ம போகல. அந்த 3100 கொஸ்டினில் ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக்குக்கு அப்புறம் நீங்கள் கிராமர் போர்ஷன் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி இருக்கிற போர்ஷன்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. கிராமர் சம்மந்தமாக இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்கள். இந்த கடைசியாக இருக்க 5 கொஸ்டின் பேப்பரில் தான் நம்ம நியூ பேட்டர்ன் இருக்குது. சரிங்களா, அதனால தான் நம்ம இன் டெப்த் அனாலிசிஸ் போல் அது இருக்கிறதே ஒரு 500 கொஸ்டின் தான். அதில் என்ன அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, பட் எனிவே நம்ம என் டாபிக் டெப்த்தாக நடத்துகிறப்ப நம்ம டச் பண்ணி பார்ப்போம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை. அதேமாதிரி பார்ட் பி அண்ட் பார்ட் சி வேர் டு ஸ்டடின்னு கொடுக்காம அதையும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத எடுத்து கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, போயம் அதே மாதிரி ப்ரோஸு வெறும் வேர் டு ஸ்டடி கொடுக்காம என் டெப்த்தாக அந்த பிடிஎஃப் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, இப்போ கடைசியாக இந்த கிராமர் பிடிஎஃப் இங்கே தான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழும் இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க இல்லையா. ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாமா பொது தமிழ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கம்பேரிட்டிவ்லி ஜென்ரல் இங்கிலீஷில் படிக்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் நம்ம போட்டிருப்போம் பொது தமிழ், அதில் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் ஓல்டு புக்கெலாம் படிக்கிற மாதிரி இருக்குது. பொது தமிழ்னாலே 6 to 12th ஓல்டு புக்கு, 6 to 12th நியூ புக் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதே மாதிரி அந்த 6 to 12th ஓல்டு புக் நியூ புக் படிக்கிறப்ப அதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஜென்ரல் இங்கிலீஷை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இன் டெப்த்தாக லைன் பை லைன் படிக்க வேண்டியதாக இருக்குது பொது தமிழ். ஏன்னா எங்கேருந்து கேட்குறாங்கன்னே நமக்கு தெரியல. பட் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து என்ன சிலபஸோ அதை மட்டும் படித்தா போதும். பார்ட் பி அண்ட் பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்லி நீங்கள் வந்து ஒரு 120 பக்கம்தான் இருக்கும். இன்னும் நீங்கள் பிரிண்ட் போட்டிங்கன்னா, அதாவது ஒரே பேஜில் ரெண்டு இது வரா மாதிரி 2 பேஜஸ் வரா மாதிரி பிரிண்ட் போட்டிங்கன்னா ஒரு 100லேருந்து 120க்குள்ளே அந்த பிடிஎஃபே முடிஞ்சிடும் பார்ட் பி அண்ட் பார்ட் சி. அப்படின்னா நீங்கள் அந்த 120 பக்கத்தை எவ்வளோ நாளில் படிக்கலாம் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி கிராமருக்கு மட்டும் ஃபார் சேஃப் சைடு இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் சேஃப் சைடு தான் நம்ம ஓல்டு புக்கு போகிறோம். பட் இருந்தாலும் தேவையில்லை. பட் இருந்தாலும் சேஃப் சைடுக்கு ஓல்டு புக் போகிறோம். ஏன்னா நம்ம குரூப் 2A மெயின்ஸில் இந்த பார்ட் A இருக்குது. அப்போ நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓல்டு புக்கை நம்ம இங்கேருந்தே டச் பண்ணுறோம். ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து நான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 819 பக்கம் கிராமர் சம்மந்தமாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அதை கொண்டு வந்துட்டோம். அதை மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா, ஸோ அது சேஃபர் சைடுக்கு தான் ஓல்டு புக் நம்ம கொண்டு வந்திருக்குமே தெரிஞ்சு கம்பல்சரி கிடையாது. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹார்ட்லி ஒரு 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் ஈஸியாக ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை முடிச்சிட முடியும் 100%.
இங்கே தான் அந்த பிரேக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால் பொதுத்தமிழ் படிக்கிறதும் நல்லது தான். அதை படித்தோம் 95க்கு மேலே எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? 1 or 2 கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி, ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஏன் எல்லாமே சூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களோட ஜிஎஸ் பேப்பரும் ஜென்ரல் இங்கிலீஷில் எடுக்கிறது ஈஸி, சோர்ஸ் அதிகம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க குரூப் 2A மெயின் சிலபஸ் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கள் இங்கிலீஷில் சர்ச் பண்ணுறது ஈஸி. ஓகே, இனிமேல் பார்ப்போம். சரி, இதை தவிர்த்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷனும் தரோம். இது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 7053 கொஸ்டின் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. இந்த யூனிட் 8ல் இருக்கிற திருக்குறள் மட்டும் நம்ம தனியாக பிடிஎஃப் போட்டிருக்கோம். இந்த 287 கொஸ்டின் திருக்குறள் ஒன்றும் இல்லை, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போங்க, மோர் தென் எனஃப். அடுத்தது ஆப்டிடியூடு. நம்ம எப்படி பொது தமிழில் பார்த்தோமோ அதே மாதிரி இதையும் நம்ம டாபிக் வைஸ் மூவ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? 1575 கொஸ்டின். இதுவும் அப் டு குரூப் 4 டாபிக் வைஸ் ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கோம். இது உங்களுக்கு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அதையே சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் மெட்டீரியல். ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி ஆர் ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டியில் 125 கொஸ்டினுக்கு 115 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வரும்ன்ற கான்ஃபிடன்ஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 போகணும். ஏன்னா நான் ஷுவராக சொல்கிறேன், நீங்கள் இந்த அதில் 115 மேலே வந்துட்டாலே இதில் ஆவரேஜாக சும்மா ஒரு ஆவரேஜாக பண்ணாலே நீங்கள் ஒரு 165 கிட்ட வந்துடலாம். ஈஸியாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த பக்கம் போனீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். நீங்கள் என்ன தான் படித்தாலும் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன், ஸ்கோரிங்கில் பிரச்சனை வருது அந்த 75 கொஸ்டின். அதனால் இந்த பக்கம் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை தவிர்த்து ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து வேறு எதுவும் பார்க்காதீங்க. அது உங்களுக்கு கன்ஃபியூஷனையும் உங்களோட ஸ்கோரையும் தான் குறைக்குமே ஒழிஞ்சு மற்றபடி உங்களுக்கு மார்க் வாங்கி தரவே தராது. அதனால் ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லே ஸ்டிக்காக இருங்க, சரியா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.